ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சத்துணவு மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சத்துணவு மாவு வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள. நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்துணவு மாவு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சத்துணவு மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க. இந்த சத்துணவு மாவு வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணிட்ட பிறகு மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த ரெசிபி இது. ஸோ நீங்கள் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இது வந்து மாவு வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி இந்த ஸ்வீட் மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட் வந்து சத்துணவு மாவு எடுத்துருக்கேன். அந்த சத்துணவு மாவு வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தாக்கா டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூடி கொடுக்கும். ஸோ நான் எப்போ கொஞ்சம் சால்ட் எடுத்துருக்கேன். போதுமான அளவு தண்ணி எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே வந்து நம்ம 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த மாவில் வந்து எல்லா தானியங்களும் வந்து அரைச்சி தான் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் சத்துணவு மாவு வந்து கொடுக்குறாங்க. அந்த சத்துணவு மாவு அந்த பேர்லேயே வந்து நம்மளுக்கு சத்தான உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நேம் வருது. ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து இதில் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவும் வந்து இந்த இது வந்து மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தமாரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படும். ஸோ நெய்யே யூஸ் பண்ண முடியாது. ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுருக்கிற மாவை வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து மற்ற யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்யறதுனால மற்ற மாவுன்னு பேர் வச்சாங்களா இல்லை மற்ற மாவுன்னு பேர் வச்சனால இந்த மற்ற யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்கிறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி என்ன நேம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே மற்ற யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி ஸ்வீட்டை வர வைக்க போகிறோம். ஃபைனல் அவுட்புட் வர வரைக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனால தான் வந்து மற்ற வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து மொத்த வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் தனித்தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்தமாரி ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.